தாயே. அம்மம்மா சொல்லுங்கம்மா. நாங்கள் யாரென்று தெரியுமா? நீங்கள் யாரு? உங்களுடைய பெயர் என்ன? சொல்லுங்க. அம்மம்மா ஸ்ரீராமருக்கு தெய்வீக சபை. ஆமாங்க. தெய்வீக சபையிலே ஆணாக பிறந்த அப்பாமார்கள், பெண்ணாக பிறந்த 2 தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிமார்கள். அது மட்டுமல்ல அம்மம்மா எங்களுடைய வேடத்தை பாராட்டி பின்னளித்தாரே யாரு? நம்முடைய வேலையா அவர்கள். ஆமாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேர்மன் ஐயா மணி ஐயா அவர்கள் இருக்கிறாரா? ஐயா உறங்கி விட்டார், வருவார். சரி சரி. என்ன சின்ன அவர்களும் அது மட்டுமல்ல நம்முடைய மணி வரல ஐயா. நாளைக்கு ஒருத்தர் பேசிக்கலாம் சரியா? அம்மா அப்படி இன்னும் மணிக்கண்ணி அவர்களாகப்பட்டவரும் எங்களுடைய வேடத்தை பாராட்டி பின்னலுக்கிறார். குடும்பமாக நலமுடன் வாழ அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சபை நாடி வந்திருக்கும். நீங்க யார்? நாங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்ன? ஏன் இவ பேச மாட்டாளா? ஓமிச்சியா? அவ வாயை திறந்தானா நாரி இருடா. ஏய் பேச மாட்டியா? சரி, யார் நீங்க? உங்களோட பேர் சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? வைகுண்ட ஆளும் மங்கை வானவர் போற்று ரூபி. அகயத்திலே 1000 நட்சத்திரங்கள் பூத்திருந்தாலும் ஒரு வெண்ணிலவுக்கு ஈடாகுமோ? அப்படி வெண்ணிலவ போல் அளவு படைத்த எமது பெயர். உங்களுடைய பெயர் ருக்மணி என்று தெரிவிக்கலாம். பெயரோ ருக்குமணி. அம்மா எனது பெயர் தான் ஆதிலட்சுமி என்று சொல்வார். ஓ ஆதிலட்சுமி. எங்க இருவரும் பிறந்திருக்கிறீங்க. உங்களை பிறக்க வைத்த தாய் தந்தை யார்? எப்படி பிறந்தோம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எப்படி நாங்க பிறந்து இல்லைங்க, அந்த இடத்துல பார்க்கல. எப்படி பிறந்தீங்க? சொல்லுவா.
உங்களுடைய ஆதிலட்சுமின்னு சொல்றீங்க. உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? எப்படி பிறந்தீங்க? நீங்கள் எப்படி பிறந்தீங்க? ஒரு நாள் தேவாதி தேவர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து 33 ரிஷிமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சரிங்க. தேவாமிர்தம் கிடையாது என்று சொல்லி பேச்சு. சரி. எதற்காக தேவாதேவர்களுக்கு நரைப்பிப்பு முடி என்று சொல்லக்கூடிய நோய்கள் அணுகாமல் இருக்க மும்மூர்த்தி தேவர்களும் 33 ரிஷிமார்களும் ஒன்றாக சேர்ந்து தேவாமிர்தம் சரிங்க. எப்படி அமிர்தம் கிடைத்தது? பாண்டமாக வைத்து மந்திரிகளை மத்தாக வைத்து ஆதி சேத்தனின் பாம்பை அணைக்கிறாக பூட்டி கையாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர்கள் பால்புறமாக நின்று அரக்கர்கள் தலைவராக நின்று சரிங்க. அமிர்தம் பிறந்தார்கள். தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். சரிங்க. அப்பொழுது முதல்ல பிறந்தால் மூதேவி பிறந்தார். சரி. தன் லட்சுமிகள் அங்க பிறந்தோம். அப்படியா? சரிங்க. நீங்கள் பிறந்து நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணீங்க? திருமணம் ஆயிருச்சா இல்லையா உங்களுக்கு? எப்படி பிறந்தான்னு கேட்டேன். ஏமா நீ எப்படி மண்டத்தா மண்ட புழுத்தமுறோ யார கல்யாணம் ஓமச்சியாட்ட பாருங்க. பேச மாட்டியா? டேய் பேச அடிச்சியே. பேச மாட்டியா? என்ன ஓமச்சியாடுது? பேசவே மாட்டீங்கறா? இல்ல வேற. நான் வச்சுக்க. பேசவே மாட்டீங்கறா? அப்படி அவரிடத்திலே பிறந்திருந்தாலும் நாங்க யாரை திருமணம் செய்தோம்? கல்யாணம். எப்படி 8 மணி முடிந்த மன்னவர் யாரு? யார் தெரியுமா? யார கல்யாணம்? நாங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாக்கணும். யாரு? நாங்க திருமணம் செய்த என் மன்னவர். உங்களுடைய மன்னவர் அம்மா 30 கொண்ட சரிங்க. தசவதார மூர்த்தி. பெருமானை கண்ணனியே நாங்க திருமணம் செய்தோம். பெருமாளை திருமணம் செஞ்சீங்க. பெருமாளை கல்யாணம் பண்ணனும்னு சொல்றீங்க. உங்களுடைய கணவர் உங்களை அதி சீக்கிரமா அழைத்து வந்தார். ஆமாங்க. பாடி போய் பார்க்கலாம். சாமிநாதன்